Hello students, welcome to Kalvikodu. In the video, 11th standard Maths chapter 1, Set, Relation and Functions, exercise 1.1, 9th sum solve பண்ணலாம். Let A and B be two sets. A ஒரு set, B ஒரு set. ரெண்டு set கொடுத்திருக்காங்க such that n of A equal to 3. n of Aல எவ்வளவு elements இருக்கும்னு சொல்லிட்டாங்க 3 elements இருக்கும்னு சொல்லிட்டாங்க. So நம்ம givenல first அதை எழுதிடலாம். n of A equal to 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? set Aல எவ்வளவு elements இருக்கா? 3 elements இருக்குன்னு சொல்லிட்டாங்க. And n of B equal to 2. n of B equal to 2 அப்படின்னா set Bல எவ்வளவு elements இருக்கு? 2 elements இருக்கு. If x, 1, y, 2, z, 1 are in A into B, Aவையும் Bயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ரிலேஷன் கிடைக்குதுன்னா x, 1, y, 2, z, 1 கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ எப்படி எழுதலாம்? A into B, ஏவையும் ஏன்ற செட்டையும் பின்ற செட்டையும் நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன ரிலேஷன் கிடைக்குது? x, 1, y, 2, z, 1. ஓகேவா? சோ என்ன எலமெண்ட்ஸ் அவங்க கொடுக்கல, ஆனா எனக்கு ஏவையும் பியும் இந்த ரெண்டு செட்டையும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது x, 1 வரும், y, 2 வரும், z, 1 வரும் அப்படின்னு ஆன்சரை கொடுத்துட்டாங்க. ஆன்சரை கொடுத்துட்டு நம்மள கொஸ்டின் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கொஸ்டின்? ஃபைண்ட் A and B. இப்போ ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும், பில என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வேற என்ன சொல்லியிருக்காங்க? where x, y, z are distinct elements. இந்த ரிலேஷன்ல x, y, z இருக்கு இல்லையா, அது வந்து டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்னா ரிப்பீட் ஆகாது. இப்ப பாத்தீங்கன்னா இங்க 1 இருக்கா, இங்க ஒன்னு இருக்கு, அந்த மாதிரி டிஸ்டிங்க்ட் ஆகாது, வேற வேற நம்பரா இருக்கும் x, y, z அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏல உள்ள எலமெண்ட்ஸ், பில உள்ள எலமெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ இதை எப்படி எழுதலாம்னா A equal to ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும்னா x, y, z இருக்கும். பில என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1, 2 இருக்கும். ஓகேங்களா? எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாருங்க, A into B ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? இதை A வச்சுக்கோங்க, இதை B வச்சுக்கோங்க. x, y, z into 1, 2. இப்ப நான் இது ரெண்டையும் என்ன பண்ண போறேன்? மல்டிப்ளை பண்ண போறேன். So x, 1, x, 2. Next y, 1, y, 2. அடுத்தது z, 1, z, 2. சரிங்களா? சோ இதுதான் ரிலேஷன். இப்போ என்னென்ன எலிமெண்ட்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க? x, 1 அவங்க கொடுத்துட்டாங்களா? அடுத்தது y, 2 அவங்க கொடுத்திருக்காங்க and z, 1. சோ இந்த மூணு எலிமெண்ட்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க, இந்த மூணு செட்ஸ். ஓகேவா? சோ நம்ம பாக்கி என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா x, 2 இருக்கு, y, 1 இருக்கு, z, 2 இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம எடுத்த எலிமெண்ட்ஸ் கரெக்ட் தானே? ஏனா x, y, z வரும், b னா 1, 2 வரும். சரிங்களா?